ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாட்டி ரெசிபி இரும்பு சத்து நிறைஞ்ச ராகி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. நல்லா சலிச்சிட்டு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ராகி மாவு கலந்து விட்டுறலாங்க. மாவு எடுத்து இது மாதிரி கையில் வச்சோம்னா நல்லா பிடிக்க வரணுங்க. அதான் சரியான பதமாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி சரியாக இருக்கும். இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இட்லி தட்டு வச்சிடலாம். மேலே ஒரு துணி போட்டு வச்சிடலாம். நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சுருந்த ராகி மாவு இதோட சேர்த்துடலாம். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்து பார்த்துடலாம். மாவு நல்லா வெந்துருச்சுங்க. டார்க் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். அவ்வளோதான், இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய்ச்சிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும், அது வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும், அது வரைக்கும் வணக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ராகி மாவுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருப்போம். நீங்கள் வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துனா போதும். அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச ராகி மாவு சேர்த்துடலாங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். போதும், இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.